ஒவ்வொருத்தரையும் கொள்கை கூட்டணினா நாங்கள் தேர்தலுக்காக திமுகவோட கூட்டணியில இல்லைன்னு சொன்னா அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. கம்யூனிஸ்டுக்காரரு சண்முகம் திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நாங்களாம் கூட்டணியில இல்லையா? நீ யாரு டிக்ளேர் பண்றதுக்கு? நீ வேணா கூட்டணியில இல்லைன்னு சொல்லு, கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணியில இல்லைன்னு சொல்லு. ஆனா திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யார்? என்ன நினைச்சவங்க பேசுறாங்கன்னு தெரியல. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் ரெண்டு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவருக்கு முதலமைச்சர் ஆகணுமா? ஆனா அவர் கொள்கை தலைவராம். தமிழ்நாட்டில் ஒரே கொள்கை தலைவர் அவர் தானா? ஆனா ரெண்டே எம்எல்ஏ வச்சுக்கிட்டு தன்னை முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னு 2 நாள் கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கார். அப்புறம் ஆக்கல அப்படின்னு சொன்னா அப்புறமா நாங்க ஆட்சிக்கு ஆதரவு தர்றோம், ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்களா? திமுக தலைவர் சொன்னாரா? திமுக யாராவது சொன்னாங்களா? அவங்க ஆதரவு தர்றாங்க ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? நீதான சொன்ன, நீதான பேட்டி கொடுத்த எல்லாரும் நாங்க ஆதரிக்கிறோம் ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறோம். அப்ப சொன்ன வாய் இப்ப ஏன் மாறுது? இப்ப ஏன் மாத்தி சொல்ற? நீ அரூர்ல 41 பேத்த கொண்டாடுங்க. அப்ப கூட பெருந்தன்மையா இருந்தாரு. அப்ப கூட பெருந்தன்மையா இருந்தார். சில நேரத்தில் நானே யோசிக்கிறது உண்டு, ஒருவேளை அவருடைய பெருந்தன்மை தான் நமக்கு பலவீனமா போச்சோ அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. அவருடைய பெருந்தன்மையா இருக்கிறதா பலவீனமா போச்சோ? இன்னைக்கு சர்வ சாதாரணமா எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க ஆதாயத்தை தேடி. நீங்க அந்த கொள்கை தலைவர்களுடைய வரலாறு பாத்தீங்கன்னா தெரியும். 2006 அதிமுக கூட்டணி தோத்த உடனே 2011 திமுக கூட்டணி, 2011 திமுக கூட்டணியில தோத்த உடனே 2016 மக்கள் நல கூட்டணி, 2016 மக்கள் நல கூட்டணி தோத்த உடனே 2019 திமுக கூட்டணி, 19 திமுக கூட்டணி, 21 திமுக கூட்டணி, 24 திமுக கூட்டணி தொடர்ந்து ஜெயிக்கிற வரைக்கும். இப்ப 24 தோத்த உடனே எந்த கூட்டணி? யோசிச்சு பாருங்க. இவங்க தான் கொள்கைக்காரங்களா? அப்படி